வியூவர்ஸ், ரொம்பவும் அரிதான 10 இயற்கை நிகழ்வுகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்க்கும்போது இயற்கை தனக்குள்ள எவ்வளவு ஆச்சரியங்களை மறைச்சு வச்சிருக்குன்னு புரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ப்ளூ வால்கேனோ. பொதுவா எல்லா எரிமலைகள்ல இருந்தும் சிவப்பு நிறத்துல தான் எரிமலை குழம்பு வெளியில வரும். ஆனா இந்தோனேஷியால உள்ள இந்த ராங் எரிமலையில இருந்து மட்டும் இந்த மாதிரி நீல நிறத்துல எரிமலை குழம்பு வெளியில வருது. இந்த வீடியோவை பார்க்க ஏதோ கிராபிக்ஸ்ல உருவாக்குன வீடியோ மாதிரி தெரியலாம். ஆனா இயற்கையாவே இந்தோனேஷியால இருக்கிற இந்த எரிமலையில இருந்து இந்த மாதிரி நீல நிறத்துல தான் எரிமலை குழம்பு வெளியில வருது. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த எரிமலையில அதிக அளவு சல்பர் டை ஆக்சைடு இருக்குதாம். இந்த சல்பர் டை ஆக்சைடு காத்துல பரவும் போது இந்த மாதிரி நீல நிறத்துக்கு மாறதா சொல்றாங்க. இங்க வாழ்ற மக்கள் இவங்களுடைய உயிரையும் படிய வச்சு இந்த எரிமலையில உள்ள சல்பரை எடுத்து சேல் பண்றாங்க. இரவு நேரங்கள்ல இந்த எரிமலையை பார்க்க இந்த மாதிரி நீல நிறத்துல ரொம்பவே அழகா இருக்குமா. அடுத்தது எல்லோ ரிவர். இந்த வீடியோவை பார்க்கும்போது யாரோ ஒரு ஓவியர் அழகான மரத்தை வரைஞ்ச மாதிரி தெரியலாம். ஆனா இது சைனாவுல இயற்கையா உருவாகி இருக்கிற எல்லோ ரிவர். பார்க்கவே ரொம்பவும் அழகா இருக்கிற இந்த ரிவர் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வருது. இந்த ஒரு ரிவர்ல மட்டும் 136 வகையான பறவைகள் லட்சக்கணக்கில் வாழுதுங்க. சூரியன் மறையும் போது இந்த மொத்த ரிவரும் மஞ்சள் நிறத்துல ஜொலிக்குமா. இதனாலதான் இத எல்லோ ரிவர்னு சொல்றாங்க. இப்ப இந்த ரிவர் கொஞ்சம் கொஞ்சமா கரைய கரைய இது இயற்கையாவே இப்படி அழகான மரங்கள் மாதிரியான டிசைன்களை உருவாக்குது. இந்த ரிவர் முழுக்க எங்க பார்த்தாலும் இயற்கை அதோட அழக ஒரு ஓவியம் மாதிரி வரைஞ்சு வச்சிருக்குது. அடுத்தது ஹாட் ஸ்பிரிங். ஐஸ்லாண்ட்ல இருக்கிற இந்த கீசர்ங்கிற இடத்துல இயற்கையாவே 50க்கும் அதிகமான ஹாட் ஸ்பிரிங்குகள் உருவாகி இருக்கு. இந்த எல்லா ஹாட் ஸ்பிரிங்குகள்ல இருந்தும் அடிக்கடி இந்த மாதிரி சூடான தண்ணி பீச்சுக்கிட்டு அடிக்குமா. எவ்வளவு உயரத்துக்கு இந்த தண்ணி பீச்சுக்கிட்டு அடிக்குது பாருங்களேன். அதிகபட்சமா 160 மீட்டர் உயரம் வரைக்கும் இந்த தண்ணி பீச்சுக்கிட்டு அடிக்குமா. இதுக்குள்ள விழுந்தா ஆளே காலி. உலகத்துல நிறைய இடங்கள்ல ஹாட் ஸ்பிரிங்குகள் இருந்தாலும் ஐஸ்லாண்ட்ல இருக்கிற இந்த ஹாட் ஸ்பிரிங்ல தான் ரொம்பவும் ஃபோர்ஸா அதிக உயரத்துக்கு தண்ணியை இந்த மாதிரி பீச்சுக்கிட்டு அடிக்குதா. இயற்கையா உருவாகி இருக்கிற இந்த ஹாட் ஸ்பிரிங்க பார்க்கவும் ரொம்பவே அழகா இருக்கும். அடுத்தது மவுண்டைன் ஃபயர். துர்க்கியில இருக்கிற இந்த யனட்டஸ் மலையை நரகத்தின் குகைன்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க உள்ள மலைகள் 6000 வருஷத்துக்கு மேல தொடர்ந்து இந்த மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த மலை குகைகள்ல இருந்து தொடர்ந்து மீத்தேன் கேஸ் வெளியாகிக்கிட்டே இருக்குதாம். இதனால இந்த மலைகள்ல உள்ள கேப்புகள்ல இருந்து இந்த மாதிரி நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இயற்கையாவே உருவான இந்த நெருப்பு இப்ப வரைக்கும் தொடர்ந்து அணையாம எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அதுலயும் இரவு நேரங்கள்ல இந்த இடத்தை வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி நீல நிறத்துல நெருப்பு எரியுமா. அடுத்தது டம்பிள் வீட்ஸ். டம்பிள் வீட்ஸ்ங்கிறது ஒரு நார்மலான செடி தான். முதல்ல இந்த மாதிரி ரொம்பவே சின்னதா வளர்ற இந்த செடி சில மாதங்கள்லயே இப்படி செம்ம பெருசா வளர்ந்து அழகான பூக்களை பூக்கும். ஒவ்வொரு பூக்குள்ளயும் அடுத்த செடிக்கான ஒரு விதை இருக்கும். வெயில் காலத்துல இந்த செடிகள் இந்த மாதிரி காஞ்சு அடிக்கிற காத்துக்கு உருண்டு ஓட ஆரம்பிக்கும். இப்படி உருண்டு ஓடும் போது இதோடைய விதைகளையும் எல்லா இடங்கள்லயும் போட்டுக்கிட்டே போகும். 2016ல ஒரு முறை இந்த செடிகள் இப்படி லட்சக்கணக்கில் கூட்டமா வந்து இந்த ரோட்டையே மறைச்சிருக்கு. ஏதோ ரோட்ல வண்டிகள் எதுவும் போக கூடாதுன்னு ஸ்ட்ரைக் பண்ற மாதிரி இந்த செடிகள் ரோடு முழுக்க பல கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி ரோட்டை மறைச்சிட்டு இருந்திருக்கு. அங்க இருந்த வீட்டு வாசல்கள்ல கூட இந்த செடிகளா தான் குமிஞ்சு கிடந்திருக்கு. அடுத்தது பிக்கஸ்ட் சிங்கோல். இப்ப உலகம் முழுக்க நிறைய நாடுகள்ல இந்த சிங்கோல்கள் அதிகமா ஏற்படுது. நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இப்ப இந்த சிங்கோல் பிரச்சனை அதிகமாகிட்டே போகுது. உலகத்துல உள்ள சிங்கோல்கள்லயே சைனால இருக்கிற இந்த ஜியாங்ஸை டியானங் சிங்கோல் தான் இயற்கையா உருவான மிகப்பெரிய சிங்கோலாம். இத நம்ம லாங் ஷாட்ல பாக்குறதுனால ரொம்பவும் சின்னதா தெரியுது. ஆனா இது 130 மில்லியன் கியூபிக் மீட்டர் அளவுக்கு உருவான ஒரு மிகப்பெரிய சிங்கோலாம். உலகத்துல வேற எங்கேயுமே இவ்வளவு பெரிய சிங்கோல் உருவானதே இல்லையா. ஆய்வாளர்கள் பல வருடங்களா இந்த சிங்கோலை ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் இந்த சிங்கோல்குள்ள உலகத்துல வேற எங்கேயுமே இல்லாத சில அரிதான செடிகளும் சில அரிதான உயிரினங்களும் கூட இருக்குதா. ஆனாலும் இப்ப வரைக்கும் கூட இந்த ராட்சச சிங்கோலை முழுமையா ஆய்வு பண்ணி முடிக்க முடியல. அடுத்தது ஃபயர் ட்ரீ. பொதுவா நிறைய மின்னல்கள் கரெக்டா மரங்கள் மேலதான் அடிக்கும். அந்த மாதிரி டெக்சாஸ்ல 2012ல ஒரு முறை தொடர்ந்து பயங்கரமா மின்னல் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. அந்த மின்னல்ல இந்த மரங்கள் எல்லாம் எப்படி எரியுது பாருங்க. அதுலயும் 1-2 மரங்கள் கூட இல்லங்க. இந்த இடத்துல இருந்த 16 மரங்களும் ஒரே நேரத்துல இந்த மாதிரி தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. அடுத்தது அமேசிங் மொமெண்ட். இந்த வீடியோல பாருங்க, இந்த ஒரு பெரிய பாறையே மலையில இருந்து உடைஞ்சு கீழே விழுது. இத சரியான நேரத்துல ரெக்கார்ட் பண்றது ரொம்பவே அரிதான விஷயமா. இதே மாதிரி இந்த வீடியோல இயற்கையாவே இந்த ஐஸ் பாறைகள் அழகா ஒரு ஆர்ச் மாதிரி உருவாகி அதுக்கப்புறம் இது மொத்தமா உடைஞ்சு கடலுக்குள்ள விழுந்துருச்சு. இதே மாதிரி இந்த வீடியோல பாருங்க, ஏதோ பூமியே மூச்சு விடுற மாதிரி இந்த நிலமே அசையுது. இங்க போட்டு இருக்கிற பிளாட்ஃபார்ம் கல்லுங்க கூட மூச்சு விடுற மாதிரி மேல வந்து போகுது. காத்து ரொம்பவும் வேகமா அடிச்சதுனாலதான் மரங்கள் எல்லாம் இப்படி மூச்சு விடுற மாதிரி அசையுது. இயற்கை அழகானது மட்டும் கிடையாது, ரொம்பவே ஆபத்தானதும் கூட. சைனால இருக்கிற யாண்டே ரயில்வே ஸ்டேஷன்ல இப்ப ஜூலை 2023ல திடீர்னு பயங்கர ஸ்பீடா காத்தடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த வீடியோல பாருங்க, காத்தடிக்கிற வேகத்துக்கு மனிதர்களையே இழுத்துட்டு போகுது. அதுலயும் சைனால இதுக்கு எல்லோ கலர் வார்னிங் தான் கொடுத்திருக்காங்க. எல்லோ கலர் வார்னிங்கே இங்க பயங்கர காத்தடிச்சு ஏகப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கு. கூடவே மன
மணல் புயலும் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல இங்க உள்ள மக்களால ஆப்போசிட்ல உள்ளவங்களை கூட பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கர ஃபோர்ஸா காத்தடிச்சிருக்கு. இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, இந்த வீடியோல பாருங்க, ரீசெண்டா புளோரிடால பயங்கர ஃபோர்ஸா ஐஸ் கட்டி மழை பெஞ்சிருக்கு. இந்த ஐஸ் கட்டியோட சைஸ பாருங்களேன், ஒவ்வொரு ஐஸ் கட்டியும் இந்த மாதிரி பெருசு பெருசா விழுந்து கார் கண்ணாடி எல்லாம் கூட உடைஞ்சிருக்கு. நம்ம கடைசியா பார்க்க போறது ஃப்ரோசன் லேக். சைபீரியால உள்ள இந்த பைக்கல் லேக் குளிர்காலங்கள்ல அப்படியே கண்ணாடி மாதிரி உறைஞ்சிடுது. இந்த லேக்ல உள்ள தண்ணி ரொம்பவே கிளியரா இருக்கிறதுனால தான் இந்த லேக் இப்படி கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்டா உறைஞ்சு போகுதாம். சில நேரங்கள்ல இந்த லேக்ல உள்ள மீன்களும் கூட இப்படி ஐஸ்ல உறைஞ்சு போயிடுமா. இந்த பூனை பண்ற சேட்டைய பாருங்க, ஐஸ்ல உறைஞ்சு போன இந்த மீனை சாப்பிடுறதுக்கு பயங்கரமா முயற்சி பண்ணுது. இந்த வெட்டி எடுக்கப்பட்ட ஐஸுக்குள்ள கூட உயிரோட மீன்கள் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு இந்த லேக்ல உள்ள தண்ணி கண்ணாடி மாதிரி ரொம்பவும் வேகமா உறைஞ்சு போயிடுமா. அன்எக்ஸ்பெக்டட் விண்ட். கொஞ்சம் வருஷங்களாவே சைனால தான் இயற்கை தன்னுடைய கோபத்தை அடிக்கடி காட்டிட்டு இருக்கு. 2019ல சைனால உள்ள யான்சிங் சிட்டில திடீர்னு மேகங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரே இடத்துல ஒண்ணு கூடி பகலே இரவு மாதிரி இருட்ட ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் யாருமே எதிர்பார்க்காத விதத்துல திடீர்னு பயங்கர ஃபோர்ஸா காத்தடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இவங்க எல்லாரும் கார் ஷோரூம்குள்ள இருக்கிறதுனால எங்க கண்ணாடி எல்லாம் உடைஞ்சிருமோன்னு பயந்துகிட்டே இருந்திருக்காங்க. வெறும் 1/2 மணி நேரத்துல அடிச்ச காத்துக்கே இந்த ஷோரூம் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு பாருங்க. ஆனா இதோட மட்டும் இந்த புயல் நிக்கல. இதுக்கப்புறம் நைட்டும் இந்த மாதிரி வெறித்தனமா காத்தடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த வீடியோல பாருங்க, காத்தடிக்கிற வேகத்துக்கு எல்லா பொருட்களையும் இழுத்துட்டு போகுது. கொஞ்ச நேரத்திலேயே பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சு யான்சாங் சிட்டியே தண்ணில மூழ்கி இருக்கு. வெறும் ஒரே நாள்ல இந்த மொத்த சிட்டியும் தண்ணிக்குள்ள மூழ்கி மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கு. அடுத்தது அன்எக்ஸ்பெக்டட் வாட்டர். இந்த மாதிரி திடீர்னு அதிக மழை பெய்யும் போது தண்ணியோட வேகத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி தான் இப்போ 2023ல துர்க்கியில உள்ள எர்சின்கன் சிட்டில வெள்ளப்பெருக்கால ஏற்பட்ட தண்ணி இந்த கால்வாயில எவ்வளவு வேகமா ஓடி வருது பாருங்க. ரொம்ப வருஷங்கள் கழிச்சு இந்த கால்வாயில திடீர்னு இவ்வளவு வேகமா தண்ணி வந்ததுனால மண்ணு எல்லாத்தையும் அடிச்சிட்டு வந்து இந்த இடத்தையே நாஸ்தி பண்ணிடுச்சு. இதே மாதிரி இந்த வீடியோ சுவிட்சர்லாந்துல எடுத்த வீடியோ. தண்ணி வந்த வேகத்துக்கு மொத்த வேஸ்டையும் இழுத்துக்கிட்டு வந்து இந்த இடத்தையே நாஸ்தி பண்ணிட்டு போயிடுச்சு. இந்த வீடியோ துர்க்கியில உள்ள சாட்லும் சிட்டில எடுத்தது. வெள்ளப்பெருக்குல தண்ணி போன வேகத்துக்கு இங்க ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. புயல் எல்லாம் முடிஞ்சு 1 வாரம் கழிச்சு இங்க இருந்த மண்ணு கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சு கடைசியில இந்த வீடு மொத்தமா இடிஞ்சு விழுந்துருச்சு. நல்ல வேலையா முன்கூட்டியே இந்த வீட்ல இருந்தவங்க எல்லாம் வெளியேற்றிட்டதுனால யாருக்கும் பெருசா எந்த காயங்களும் ஏற்படல. அடுத்தது அன்எக்ஸ்பெக்டட் எர்த்குவேக். நிலத்துல இருக்கும்போது நிலநடுக்கம் வந்தாலே அதோட அதிர்வுகள் நமக்கு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தும். அதுவே நம்ம தண்ணியில இருக்கும்போது நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சுன்னா நம்மளால பாதுகாப்பான இடத்துக்கு ஓடக்கூட முடியாது. 2015ல நேபாள உள்ள கூர்கா சிட்டில மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. அந்த நிலநடுக்கத்துல ஸ்விம்மிங் பூல்ல உள்ள தண்ணி எப்படி ஆடுது பாருங்க. இவங்க 2 பேரும் ஸ்விம்மிங் பூல்ல விட்டு வெளியில வர முயற்சி பண்ணாலும் நிலநடுக்கத்தினால தண்ணி அலைகள் மாதிரி இவங்களை இழுத்துட்டு போகுது. இந்த வீடியோ நேபாள உள்ள சமந்துங்கிற 3 ஸ்டார் ஹோட்டல்ல எடுத்த வீடியோ. நிலநடுக்கத்தினால இந்த ஸ்விம்மிங் பூல்ல உள்ள தண்ணி எப்படி ஆடுது பாருங்க. நல்ல வேளையா இந்த நிலநடுக்கத்துல யாருக்கும் எதுவும் ஆகல. ஸ்விம்மிங் பூல்ல உள்ள தண்ணியே இவ்ளோ ஷேக் ஆகுதுன்னா கடலுக்கடியில நிலநடுக்கம் ஏற்படும் போது கடல் நீரோடைய அதிர்வுகள் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ பிலிப்பைன்ஸ்ல உள்ள மபினி கடலுக்கடியில எடுத்த வீடியோ. 2017ல இவங்க எல்லாரும் அண்டர் வாட்டர் டைவிங் பண்ணிட்டு இருக்கும்போது கடலுக்கடியில ஒரு பவர்ஃபுல்லான நிலநடுக்கம் ஏற்பட்டு இருக்கு. கடலுடைய அடிப்பகுதி ஷேக் ஆக ஆரம்பிச்ச உடனே தெளிவா இருந்த இந்த கடல் நீர் இப்படி மணல் டஸ்ட்களா கிளம்பி மொத்த இடமும் புகை மண்டலம் மாதிரி மாறி இருக்கு. இந்த வீடியோ மெக்சிகோல உள்ள ஒரு ஹோட்டலோட சிசிடிவி கேமரா வீடியோ. நல்ல வேளையா இங்க நிலநடுக்கம் ஏற்படும் போது இந்த ஸ்விம்மிங் பூல்ல யாருமே குளிக்கல. நிலநடுக்கத்தினால ஏற்பட்ட அதிர்வுல இந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்த தண்ணி எல்லாம் ஃபோர்ஸான அலைகள் மாதிரி 2 பக்கமும் வந்து மோத ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்ஸ். இயற்கை எப்போ என்ன பண்ணணும்னு யாருக்கும் தெரியாது. இவங்க அண்டார்டிகாக்கு போயிருக்கும் போது இந்த ஐஸ் பாறைகள் மொத்தமா சரிஞ்சு விழுந்திருக்கு. இந்த வீடியோல இவர் வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போதே மின்னல் கரெக்டா இந்த மரத்தை தாக்கி இருக்கு. இந்த வீட்டோட கூரையிலையும் எப்படி மின்னல் தாக்குது பாருங்க. புளோரிடால நல்ல வெயில் அடிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகி நல்ல ஃபோர்ஸா ஆழங்கட்டி மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. அதுலயும் ஒவ்வொரு ஐஸ் கட்டியும் எவ்வளவு பெருசு பெருசா வந்து விழுது பாருங்களேன். இந்த வீடியோ நேபாள உள்ள மலைக்கு மேல எடுத்த வீடியோ. திடீர்னு இந்த மலை பகுதியில நிலச்சரிவு ஏற்பட்டு பனி எல்லாம் சரிய ஆரம்பிச்சிருக்கு. நல்ல வேளையா இவங்க மலைக்கு மேல டென்ட் போட்டு தங்காம இந்த மலை பகுதியை விட்டு தள்ளி டென்ட் போட்டு தங்குனதுனால தப்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோல கூட பாருங்க, இந்த பெரிய மலையிலேயே நிலச்சரிவு ஏற்பட்டு அருவியில இருந்து தண்ணி கொட்டுற மாதிரி இந்த மலையே சரிஞ்சு விழுது. இந்த வீடியோல பாருங்க, மின்னல் கரெக்டா கேஸ் பைப்லயே தாக்கி இந்த இடமே வெடிச்சு செதறுது. இதனால இங்க இருந்த குதிரைகள் எல்லாம் கூட பயந்து ஓடிருச்சு. இது 2012ல அரிசோனா ஹைவேஸ்ல எடுத்த வீடியோ. திடீர்னு இங்க ஒரு மிகப்பெரிய மணல் புயல் ஏற்பட்டிருக்கு. நார்மலா வெளிச்சமா இருக்கிற இந்த இடம் மணல் புயலுக்குள்ள போக போக நைட் மாதிரி இருட்டிடுச்சு. இது பகல் 3 மணிக்கு எடுத்த வீடியோவாம். இந்த மணல் புயலுக்குள்ள போக போக ஒரு கட்டத்துல ஆப்போசிட்ல இருக்கிற எதையுமே பார்க்க முடியாம இவர் வண்டியையே நிறுத்திட்டாரு. அந்த அளவுக்கு இந்த மணல் புயல் ரொம்பவே பெருசாவும் அடர்த்தியாவும் வந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்த இயற்கை சேதங்களை விட 2022ல சைனால ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த சிட்டியை எப்படி தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கு பாருங்க. சைனா மட்டும் இல்லாம ரீசெண்டா சவுதிலயும் கூட இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஏகப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கு. ஓகே வியூவர்ஸ், நம்ம இயற்கையை ஒழுங்கா பாதுகாக்கலனா இயற்கை இப்படி
அடிக்கடி அதோட கோபத்தை காட்டிக்கிட்டே தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.